தலைவலியா, இருதய படபடப்பா, மூட்டு வலிகளா, உடல் பருமனா, சுகர், பிபி தொந்தரவுகளா, கருப்பை பிரச்சனைகளா, மேலும் அனைத்து நோய்களுமின்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்புகள். ஒரு நாள் பயிற்சி, அடிப்படை பயிற்சி, டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ பயிற்சிகள் சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் இன்று தினமும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை அக்குபஞ்சர் சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. தொடர்புக்கு ஹீலர் எம் கோமதி, MIU, MD அக்யூ அவர்கள். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன் நம்பர் 60B1, செகண்ட் மூகாம்பிகை நகர், கணபதி, கோவை. முன்பதிவுக்கு 9788451549 மற்றும் 9698851126. வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி, ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மஞ்சுளா நம்ம கிட்ட அக்குபஞ்சர் படிச்சுட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போறாங்க. அவங்களோட ஒப்பீனியன் கேட்போம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மஞ்சுளா. நான் என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் ஊட்டி. அக்குபஞ்சர் எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா, நியூஸ் பேப்பர் ஆட் பார்த்து எனக்கு தெரிஞ்சது. நான் இது படிக்கலாமான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். அதுக்கப்புறம் மேம் கிட்டே கால் பண்ணி கேட்டு, அது டைமிங் எனக்கு கரெக்டாக வேணும்னு சொல்லி டைமிங்கு, அதுக்கப்புறம் ஃபீஸ் டீட்டெயில் எல்லாம் கேட்டு, எல்லாமே எனக்கு ஃபீஸ் டீட்டெயில் ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருந்தது. டைமிங்கும் எனக்கு கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணேன். நான் இந்த ஜாயின் பண்ணதுலேருந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர் சொல்லி கொடுத்தது நம்ம பாடியில் இருக்கிற ஆர்கன்ஸ் பற்றி சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அந்தளவுக்கு அது பாடி அந்தளவுக்கு எனக்கு தெரியல. பாடியில் இத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ நீடில் போட்டு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கிளியர் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்த பின்னாடி தான் ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. அந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்லேருந்தே எனக்கு அந்த கிளாஸ் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. வீக்லி 1 day கிளாஸ் ஆனாலும் எனக்கு ஐ கட் மோர் நாலேஜ்னு சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு கிளாஸுமே எனக்கு அந்தளவுக்கு யூஸாக இருந்தது. நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம ஃபுட்டு நான் சாப்பிடும்போது எப்போவுமே எப்போ டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு தான் நினைக்கிறேன். அந்த வெஜிடபிள்ஸ், இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், இந்த மாதிரி எடுத்துக்கணும் எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ கிளாஸ் வந்த பின்னாடி தெரியுது, இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா நமக்கு இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு இது வந்த பின்னாடி தான் தெரியுது. இப்போ நான் வீட்டில் குக் பண்ணும்போது கூட நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வெஜிடபிள் எடுக்கலாமா, இது போடலாமா, இதுலேருந்து என்ன யூஸ்ஃபுல் இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு ஐடியா எனக்கு வந்தது. பிஃபோர் ஒரு டேஸ்ட்டாக ஃபுட்டு டேஸ்ட்டாக இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன். ஆனால் இப்போ அந்த ஹெல்த் நல்லா பார்த்துக்கிறேன். ஆனால் பாடியில் நான் ஆக்சுவலாக என்னென்னா, நான் ஸ்போர்ட்ஸில் இருந்தேன். ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட்டு. எக்ஸசைஸ் பற்றி ஒரு ஐடியா இருந்தது. ஆனால் இந்த எக்ஸசைஸ் கூட இந்த ஃபுட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு மேம் சொன்ன பின்னாடி தான் எனக்கு நாலேஜ் கிடைச்சது. நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த நீடில் போடுறது போடும்போது நமக்குடைய பாடியோடைய பெயின் சீக்கிரமாக கிளியர் ஆகணும்னு எனக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலாக அந்த லாஸ்ட் டைம் எனக்கு லாஸ்ட் வீக் எனக்கு அந்த விரிஸ்ட் பெயினாக இருந்தது. மேம் சொன்னாங்க இந்த விரிஸ்ட் பெயின் இந்த நீடில் போட சொல்லி. அப்போ அது போடும்போது கூட என்னுடைய பெயின் பெயின் கில்லர் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நீடில் போட்டு எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போகாமல் எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெட்டராக இருக்குன்னு சொல்லி அதில் ரொம்ப பிலீவாக இப்போ எனக்கு ஆயிடுச்சு. வீட்டில் இப்போ பசங்களுக்கு கூட இப்போ வீட்டில் நான் சொல்லும்போது அவங்களுக்கும் ஒரு ஐடியா, அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் இல்லை இந்த மாதிரி இந்த பெயின் வந்துச்சுன்னு இதை ப்ரெஸ் பண்ணணும், இப்போ நீ யூரின் போகலைன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வருது, அதனால இதை ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்கு சரியாகும்னு சொல்லி பசங்களுக்கும் ஒரு நாலேஜ் வர மாதிரி தெரியுது. நான் அவங்ககிட்ட கேட்டேன், உங்கள் ஸ்கூலில் ஆர்கன்ஸ் பற்றி என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு. ஆனால் ஆர்கன்ஸ் பற்றி அது சொல்கிறாங்க தவிர ஆனால் அதை பற்றி அந்த அளவுக்கு டீட்டெயிலாக அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் மேம் சொல்லி கொடுத்து அப்படியே அவங்களுக்கும் நான் இந்த மாதிரி ஆர்கன்ஸ் இந்த மாதிரி நமக்கு பாடியில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். மேமுடைய கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸுமே அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருந்தது. கிளாஸும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது கிளாஸ் எனக்கு. திரும்ப நான் இதை பற்றி நிறைய படிக்கணும்னு ஒரு ஆசையாகவே இருக்குது. ஆக்சுவலாக நம்ம லைஃப்பில் எல்லாமே நம்ம நிறைய விஷயம் படிக்கிறாங்க, ஆனால் நம்ம ஹெல்த் பற்றி நிறைய படிக்காமல் இருக்காங்க. ஆனால் அந்த ஹெல்த் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால இந்த அக்குபஞ்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. மோஸ்ட்லி டாக்டர்ஸ்க்கு தெரிஞ்ச நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு அவங்க அதை பற்றி படிச்சிருப்பாங்க. நமக்கு அதை படிக்காமையே இது படிக்கும்போது நிறைய விஷயம் நம்முடைய ஹெல்த்தை நம்மளே சரி பண்ணலாம். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு நாலேஜ் நமக்கு கிடைச்சது. அதனால இந்த கிளாஸ் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க மேம்க்கு ரொம்ப நான் நன்றி சொல்றேன். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. சரி, மஞ்சுளா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உணர்ந்து சொன்னாங்க. அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை நோய்களுக்குமே
நம்ம பிறக்கும் போதே நிறைய அக்குபஞ்சர் புள்ளிகளோட பிறந்திருக்கிறோம். அந்த ஒவ்வொரு புள்ளியுமே பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளின்னு எடுத்துக்கிட்டா 10 நோய்களை சரிப்படுத்துற தன்மையோட இருக்கும். அதோட வந்து நமக்கு நோய் இல்லைன்னா கூட நம்ம கிட்னியை, லிவரை, அதே மாதிரி ஹார்ட்டை எல்லாத்தையுமே பாதுகாப்பாக ஃபியூச்சர்ல எந்த ஒரு நோயும் வராம வச்சுக்கிறதுக்கும் இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். அப்போ அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அருமையா நமக்கு எந்த ஒரு நோயுமே வராத, உள்ளுறுப்புகள் எல்லாமே புத்துணர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்குமே வந்து அக்குபஞ்சர் புள்ளிகள் நிறையவே நம்ம பிறக்கும் போது இருக்கு. இதெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். நீங்க தெரிஞ்சுக்க அவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருக்கும். நான் படிச்சப்போ உணர்ந்த விஷயம் அதுதான். இன்னும் நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயங்கள் வந்து தெரியாம இருக்கு. இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய்களை பத்தின பயம் இல்லாம வாழ்ற காலம் ஃபுல்லா நிம்மதியா ஜாலியா இருக்கிறதுக்கு இந்த கிளாஸஸ் ரொம்பவே உதவும். படிச்சவங்க எல்லாருமே ஃபீல் பண்ற விஷயம் இதுதான். இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கிட்னி எனர்ஜி பண்றதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாதத்துல K1 அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட் எல்லாம் இருக்கும். அதை மசாஜ் பண்ணி விட்டோம்னா நம்ம லைஃப் லாங் கிட்னி ஃபெயிலியரே வராது. இது அவ்வளோ ஒரு அருமையான சயின்ஸ். ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்க வேண்டிய அற்புதமான ஒரு சயின்ஸ் இந்த அக்குபஞ்சர் சயின்ஸ். நம்ம நிறைய அவங்க சொன்ன மாதிரி அனாட்டமி படிக்கிறோம், பிசியாலஜி படிக்கிறோம், இன்னும் நிறைய விஷயங்கள், நீங்க அலோபதியில நிறைய விஷயங்கள் படிப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது கூட வந்து அருமையான ஒரு விஷயமும் இருக்கு. இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அது வந்து அக்குபஞ்சர் சயின்ஸ். நம்ம உடம்புல அவ்வளோ அற்புதமான புள்ளிகள் நம்ம பிறக்கும் போதே இருக்கு. இது உயிர் சக்தியோட பாதைகள் இருக்கு. அந்த புள்ளிகள் ஒவ்வொன்றுமே காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணும். பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து நம்ம உள்ள இருக்கிற ஹார்ட், கிட்னி, லிவர் இது எல்லாமே வந்து அருமை எனர்ஜி ஆகும். இது மாயமும் கிடையாது, மந்திரம் கிடையாது. நிறைய பேர் அது இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இது படிச்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இதுல உண்மையான விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது நீங்களும் தெரிஞ்சுட்டு வாழ்ற காலம் ஃபுல்லா நோய்களை பத்தின பயம் இல்லாம இருக்கலாம். இதுக்கு வந்து வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் இப்ப நடந்துட்டு இருக்குது. இந்த கிளாஸஸ் ஆன்லைன்ல இருக்கு. டைரக்டா வரதுனாலும் கோயம்புத்தூர் கணபதிக்கு வரலாம். ஆன்லைன்ல வந்து கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் நம்ம வகுப்புகளை கலந்துக்கலாம். இதுல வந்து வாரத்துல நீங்க விரும்புற நாட்கள்ல நாங்க வந்து கிளாஸஸ் சொல்லி தரோம். வீக் டேஸ்ல இருக்கு, வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கு, வாரத்துல ஒரு நாள் தான் இருக்கு. இல்ல எனக்கு லீவு நாள்ல ஃபுல் டே நான் படிச்சுக்கிறதுனாலும் படிச்சுக்கலாம். அதாவது நீங்க படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா எந்த நேரத்துல வேணாலும் இந்த வகுப்புகள் வந்து நாங்க சொல்லி தந்துட்டு இருக்கிறோம். படிச்சுட்டு உங்களையும் உங்க குடும்பத்தையும் நம்ம சமுதாயத்தையும் நோய்கள் எல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும். இதுக்கு வந்து வயது வரம்பு கிடையாது. எந்த வயசா இருந்தாலும் படிச்சுக்கலாம். 9th படிக்கிற குழந்தைகள்ல இருந்து 70-80 வயசு வரைக்கும் வந்து நம்ம கிட்ட படிச்சுக்கிறாங்க. உங்க ஆரோக்கியத்து மேல அக்கறை இருந்ததுன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அருமையான கல்வி. மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. உங்க தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. நோய்கள் இல்லாம ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும். பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து பாதத்துல வெடிப்பெல்லாம் இருந்தது அப்படின்னா அதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் சொல்லித்தரேன். இந்த பாயிண்ட்ஸை நீங்க ரெகுலரா மசாஜ் பண்ணீங்கன்னா அந்த வெடிப்பு, பாதத்துல வரக்கூடிய பித்த வெடிப்பு வந்து அருமையா சரியாகும். அந்த அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளிகளை நம்ம இப்ப பார்ப்போம். உங்களுக்கு வந்து பித்தப்பை வெடிப்பு இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட், இந்த 4வது 5வது விரலுக்கு இடையில இங்கே ஒரு பாயிண்ட் GB43ன்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சு மசாஜ் பண்ணி விடலாம். 1 நிமிஷம் கிளாக் வைஸ், அப்புறம் 1 நிமிஷம் அழுத்திட்டு 1 நிமிஷம் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள். நம்மளோட கால் பாதத்தில் 4வது 5வது விரலுக்கு இடையில வச்சு இந்த மாதிரி பண்ணணும். இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லிவரோட பாயிண்ட் இருக்கும். இது வந்து கால் கட்டை விரல் நகைக்கண்ணோட கார்னரில் இந்த வளையிற இடத்துக்கு கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா LIV1 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லிவர் எனர்ஜி பண்ணும். அதனால் வந்து உங்களுக்கு பித்தம் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். பித்த வெடிப்பு வந்து குறையும். இதையும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். இப்போ லிவர் எனர்ஜி ஆகும்போதும் இந்த பித்த வெடிப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும். பித்தத்தோட அளவு குறையும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பித்த வெடிப்பு குறைய ஆரம்பிக்கும். ஹீட்டை ஃபுல்லாக எடுத்துரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கால் சுண்டு விரல் நகைக்கண்ணோட கார்னரில் UB67 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இது கழிவுகளை வெளியே தள்ளுற புள்ளி. இந்த சுண்டு விரல் நகைக்கண்ணோட கார்னர் U மாதிரி வளையிற இடத்துல இந்த பாயிண்ட்லேயும் இந்த மாதிரி வச்சு மசாஜ் பண்ணுங்கள். பண்ணால் இந்த பித்தத்தோட அளவு குறைய ஆரம்பிக்கும். கழிவுகளை வெளியேற்றக்கூடிய புள்ளி. அதனால் உங்களுக்கு அந்த கழிவுகள் தேக்கத்தை குறைக்கும்போது இந்த பித்த வெடிப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும்.
இந்த மாதிரி நான் சொல்லித்தந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ண டெய்லியும் வந்து எம்டி ஸ்டொமக் வயிறு காலியாக இருக்கும்போது டெய்லி மார்னிங் ஒரு டைம் வந்து பண்ணுங்கள். பண்ண அந்த பித்த வெடிப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும். பாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி விளக்கெண்ணெய் இப்போ வாரத்துக்கு 2 டைம் கேஸ்டர் ஆயில் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து பாதத்துக்கு கீழையும் மேலேயும் அப்ளை பண்ணிட்டு படுங்க. இந்த மாதிரி வெடிப்பெல்லாம் இருக்குது, சூட்டுனால நிறைய பேர்த்துக்கு வெடிப்பு வரும், பித்தம் அதிகமானா வெடிப்பு வரும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது பாதத்துக்கு 2 டைம் பாதத்துக்கு கீழையும் மேலேயும் புறங்காலையும் விளக்கெண்ணையை வாரத்துக்கு 2 டைம். நைட்டு கூட உங்களுக்கு பகலில் நேரம் இல்லைன்னா கூட நைட் அப்ளை பண்ணிட்டு படுத்துக்கலாம். கீழே ஏதாவது ஒரு கெட்டியாக இருக்கிற கிளாத் ஏதாவது ஒன்று போட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா அரிசி சாக்கு இருக்கு இல்லைங்களா, 75 கிலோ கோணிப்பை இருக்கு இல்லைங்களா, காலை வந்து அந்த கோணிப்பைக்குள்ளே வச்சு படுத்துக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயும் ஆகாது இருக்கிற நிலத்தில் ஆகும், சில பேர் சொல்லுவாங்க பெட்டில் பாயில் ஆகுது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்குதுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நீங்கள் அந்த சாக்குக்குள்ளே கூட காலை வச்சு படுத்துக்கிட்டிங்கன்னா போதும், எங்கேயும் ஆகாது. எந்திரிச்சிங்கன்னா கூட யூரின் போகிறதுக்கு காலை வந்து பாதத்தை வந்து தொடச்சிட்டு போயிடலாம் அந்த சாக்குலேயே. அப்போ இந்த மாதிரி அதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா தான் சொல்கிறேன், கம்பல்சரியாக சாக்குக்குள்ளே காலை வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல குளிர்ச்சியாகும், இந்த வெடிப்பெல்லாம் மறைய ஆரம்பிக்கும். அதோட உணவுகளில் வந்து புளிப்புத்தன்மை இருக்கிற உணவுகளை குறைச்சிக்குங்க. ரொம்ப புளிச்ச தயிர், புளிச்ச மாவு, பதப்படுத்தினதெல்லாம் வந்து குறைச்சிருங்க. ரொம்ப பாடி ஹீட் இருக்குதுன்னா அதெல்லாம் குறைச்சிருங்க. நல்லா நிம்மதியாக தூங்கணும். நம்ம கல்லீரலும் பித்தப்பையும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்லா வந்து அமைதியான தூக்கம் தேவை. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கே டோட்டலாகவே நல்ல ஒரு தூக்கம் தேவை. அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இனிப்பு காய்கறிகள் நல்லா, அதாவது கேரட்டு, பீட்ரூட்டு, அந்த மாதிரி இருக்கிற இனிப்பு காய்கறிகள், அதே மாதிரி இனிப்பு பழங்கள், ஆப்பிள், சப்போட்டா, சீத்தாப்பழம், இதெல்லாம் வந்து நல்ல இனிப்பாக இருக்கும். அந்த பழங்களே அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்போ வந்து இந்த புளிப்புத்தன்மை உடம்புல குறைய ஆரம்பிக்கும். அப்போ இதெல்லாம் எடுத்துக்கும் போது நமக்கு வந்து நல்லாவே இந்த பித்த வெடிப்பு குறைய ஆரம்பிக்கும். ஸ்ட்ராங்காக டீ, காஃபி எல்லாம் அதிகமாக குடிப்பீங்க அப்படின்னா அதெல்லாம் நிறுத்திடுங்க. அதெல்லாம் வந்து பித்த வெடிப்புகளை வந்து அதிகப்படுத்திடும். இந்த மாதிரி நான் சொல்லித்தந்த உணவு பழக்க வழக்கங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு நான் சொல்லித்தந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா பித்த வெடிப்புகள் அருமையாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் நம்மளோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். இதில் வந்து அக்குபஞ்சர், யோகா, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜிங்கிற பாத அழுத்த சிகிச்சை, அப்புறம் டான் தெரப்பிங்கிற முதுகு தண்டுவட சிகிச்சை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுஜோக் தெரப்பின்னு சொல்லிட்டு நம்ம கைகளில் வந்து அழுத்தம் கொடுக்கறது, அப்புறம் அதில் சீடு தெரப்பின்னு சொல்லிட்டு விதைகள், நம்ம சமையல் அறையில் பயன்படுத்துகிற விதைகளை அப்ளை பண்ணி நிறைய பிரச்சனைகள் வந்து சரிப்படுத்தலாம். இந்த மாதிரி இன்னும் ஃப்ளவர் தெரப்பி, இந்த மாதிரி நிறைய இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். அதோட ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிகிட்ருக்குறோம். கப்பிங் தெரப்பி இருக்குது. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனாலும் நம்மக்கிட்ட வந்து எடுத்துக்கலாம். அதோட நான் சொன்ன எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து கிளாஸஸ் சொல்லி தந்துட்டுருக்குறோம். படிச்சுட்டு நீங்கள் செல்ஃபாக உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்கலாம் வாங்க. கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன் கோமதி. நன்றி.